பரவ சமுதாயம் மட்டும்தான் இந்த மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டை கட்டுவாங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து அது மறுக்கப்படுகிறது அப்படிங்கறத வந்து காவல்துறையை வந்து வச்சாங்க. அப்ப நாங்க என்ன சொன்னோம், சரி அப்ப நீங்க ஒரு எழுத்துப்பூர்வமா போடுங்க. டிஎஸ்பியா இருந்தாலும் சரி, ஏஎஸ்பியா இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரிகளும் சரி, அறநிலையத்துறை சேர்ந்தவங்களாலும் சரி, நீங்க எழுத்துப்பூர்வமா போடுங்க. மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டை சாமி கொடுப்பாங்க. இப்ப இறுதி மீட்டிங்ல ஒரு 17 கோரிக்கை அது வந்து திருமணமா இருக்கு. இந்த 17 கோரிக்கை என்னன்னா, அம்மனை வந்து எப்படி யாரு வந்து நம்ம நெட்மேட் பெட்டி பொதுவா வந்து நெட்மேட் பெட்டிக்காரங்க காலையில வந்து 7 மணிக்கெல்லாம் கொடி குடிச்சு நம்மளை வந்து அழைக்கும். சரி, பாரம்பரியமா நடக்கிறது. அவங்க அழைச்சி அதுக்கு பிறகு அவங்க கூட நம்ம போய் அம்மனை வந்து எழுந்தவன் பண்ணிட்டு நம்ம இது காலகாலமா நடந்துட்டு இருக்கு. அப்படியே நடந்துட்டு அவங்க கூட குடிச்சு பொறுத்து நம்மளை வந்து அவங்க அழைக்கணும். சாமி சுத்த வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழைக்கணும். நம்ம போய் நம்ம தேவர் மண்டபப்படியில போய் அவங்க இருக்கக்கூடியக்காரங்க வந்து வெத்தலை பாக்கு வச்சு அம்மனை வந்து எடுத்து பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க கூப்பிடுறோம். அவங்க கூப்பிட்டதுக்கு பிறகு ஒரு பஞ்சாயத்து தலைவர் எல்லாமே வந்து அவங்க கூட எவ்வளவு பெரிய இதுதான் 16 கோரிக்கை 16 கோரிக்கை மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் கொடுக்குறீங்களான்னு சொல்றீங்க. அதுல 17வது கோரிக்கையா இந்த கோரிக்கை ஏத்துக்கன்னு சொன்னா அதுக்கு அறநிலையத்துறையும் மறுக்கு, காவல்துறையும் மறுக்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. நாங்களும் வந்து கத்தக்கூடிய மனதளவுலையும் ரொம்ப இந்த ஆண்டு மட்டும் ரொம்ப சங்கத்துக்கு. அதுக்கு அதன் பிறகு நாம பிஎம்டி அண்ணன் சிக்கராசார் தேவர் அண்ணனை வந்து ஒரு பெரிய ரோலா சந்திச்சதுல அண்ணன் வந்து உடனே சொன்ன அண்ணன் போய் இந்த கோரிக்கை வச்சோம். இந்த மாதிரி மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டு போட்டு சாமிக்கு தூக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சொல்லும் போது இது என்ன இருக்கு, அம்மன் கோயிலுக்கு வர்றவங்க தான் தேவ சமூகம் மட்டும் வர்றாங்களா, அம்மனுக்கு மஞ்சள் புடவை சாத்துறாங்களே, அப்ப அம்மன் வந்து தேவ சமுதாயத்துக்கு மட்டும் சொல்லுமா? இதனால இந்த கோரிக்கை அவங்க இது யாரு செய்யறதுன்னு கேட்டா காவல்துறை தான் செய்யறாங்க. அப்ப சரி அண்ணன் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, ஐயா வாங்க மஞ்சள் வேஷ்டி போட்டு கேட்கறது வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன அடுத்த மறுநாள் காலையில காவல்துறை நினைக்கிறாங்க, நீங்க மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கு. அண்ணன் வந்து ஒரு வீடியோ போடுறாரு. வீடியோ காலையில ஆர்ப்பாட்டம் நடக்கும். நாங்க போராட்டத்தை நாங்க தூண்ட விரும்ப வேண்டாம், பிள்ளைங்க எல்லாம் படிக்கட்டும் அப்படிங்கிற நோக்கத்துல நாங்க பண்ணி போயிருக்கோம். எங்களுக்கு பாதையை மாற்ற வேண்டாம், எங்களை அப்படியே விட்டுருக்கேன். நாங்க ஜாதி ரீதியானபடி ஒரு ஐயா படமோ முத்துராமலிங்கர் ஐயா படமோ நேதாஜி படமோ போட்டு மண்டபப்படியில முத்துராமலிங்கர் படம் வைக்கிறது வழக்கம். 2 வருஷம் ஆக்கி விடல, எப்பயுமே வழக்கம். வருஷத்துக்கு 1935 இருந்து முத்துராமலிங்கர் மண்டபப்படியில ஐயா படம் வைக்கிறது. இந்த பக்கம் புலித்தேவர் இருக்கும், மாமன்னர் புலித்தேவர் இருப்பாரு, நேதாஜி சுபாஷ் அப்படிலாம் இருந்த இடத்துல இந்த வருஷமும் இது ஐயா படம் வைக்கிறது அனுமதி இல்லை. மண்டபப்படி மண்டபப்படி மட்டும் நீங்க எழுதிக்கீங்க. அப்ப எழுத விடுறீங்கல்ல, ஐயா படம் வைக்கிறது என்ன பிரச்சனை? உள்ள மண்டபப்படிக்குள்ள உள்ள ஒரு சின்ன போட்டா ஐயாவோட வைப்போம். இந்த காவல்துறைக்கு அது ஒரு வச்சோம், அதுக்கும் உங்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனா அவங்க மண்டபப்படி அது வந்து அவங்க கோர்ட்டு உத்தரவு இருக்க போய் தானே சொல்றாங்க, அவங்களா சொல்றாங்க. கோர்ட்டு உத்தரவு, நம்ம கோர்ட்டு உத்தரவை மதிச்சு நம்ம ஐயா படம் வைக்கலாம். சரி, மண்டபப்படி தேவர் மண்டபம் தேவர் மண்டபம் பரம்பரை சிறுபாக தாங்கிய பரம்பரை சிறுபாக தாங்க 35 வருஷம் 1935 பரம்பரை சிறுபாக அதை மட்டும் எடுத்து பூர்வமா எழுதிட்டீங்க. ஐயா படமா நேதாஜி படம் வைக்க வேணாங்க. அது எங்க இந்த ஆண்டாள மண் கோயில் தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பை நம்ம மதிச்சு இந்த இடத்த நம்ம வைக்கல. இப்ப என்ன சொல்ல வரணும்னா வந்து அதாவது இன்னொன்னு என்ன ஒரு முக்கியமான வேண்டுகோள் அப்படின்னா, கிரிக்கெட் பிடிக்கும், அத்தத்து பிடிக்கும், தென்மேட்டு பெட்டி, அப்பனேரி, தெலுங்கு பெட்டி, இவங்க எல்லாமே ஒரு ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா எல்லாமே அண்ணன் தம்பி எல்லாமே சகோதரமா பழகக்கூடியது. இப்ப ஒரு 5 வருஷமா தானமா வெளியில இருந்து ஆளுக்கு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே கலெக்டர் பயங்கரமா பண்ணாங்க. பேச முடியாத வார்த்தைகள்லாம் பேசினாங்க. வெளியில இருந்து அப்படி காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. இது காவல்துறையும் உங்களுக்கு எவ்வளவு சுத்தமுக சப்போர்ட் பண்றாங்க. நம்ம இதுவரைக்கும் யாரையுமே கூப்பிட்டு அப்படின்னு சொல்லியும் நம்ம யாரையுமே கூப்பிடல. நமக்கு முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க. ஆனாலும் அவங்க உங்க ஊர் சம்பந்தமா இருக்கிறதுனால நம்ம வரக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே ஒதுக்கிக்கலாம் போது. இவங்க மட்டும் எதுக்கு அப்படி வெளியில இருந்து கொண்டு வந்து ஒரு ஆபாசமான வார்த்தைகள்லாம் பேசுறாங்க
அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே எங்களுக்கு அது ஒரு புரியாத அதை வந்து யாருமே கேட்கல. அதாவது என்ன சொல்றாருன்னா ஏன் வந்து சொல்றாருங்க கூப்பிட்டீங்க அப்படிங்கிறது யாரும் கேட்கலாம். இது வரைக்குமே காவல்துறை அது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? மற்றபடி உங்களுக்கும் அந்த ஊர்களுக்கும் எந்த பிரச்சனையும் அஞ்சு ஊருக்குமே 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு சின்ன பிரச்சனைகள் வரும். அது அப்பப்ப சரி பண்ணிக்குவாங்க. சமத்துவமா தான் போவோம். அவங்க தூண்டி விடுறாங்க. அவங்க ஒரு நல்ல பேர் வாங்கணும். நம்ம ஒரு எப்படி சொல்றதுன்னா நம்ம ஒரு சமூகத்துல இருக்கோம், நம்ம பெரிய ஆளா வளரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க நத்தத்துப்படி வந்து அப்படி அதை கேளுங்க எதை கேளுங்க அப்படின்னு அவங்களுக்கும் அந்த மக்களும் அவங்க பின்னாடி போயிடும். அவங்களுக்கு நமக்கு ஒரு பகையை உண்டு பண்றாங்க பேசுறாரு பேசியிருக்காரு. அதனால எங்களுக்குமே வந்து இந்த மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் கொடுக்கக்கூடாத கோரிக்கையும் அவங்க தான் எதிர்த்திருக்காரு. அதனால காவல்துறை எல்லாமே அவங்க சேர்ந்தாங்க. கடைசி நேரத்துல ஆனா எசுகிறாஜ தவிர வந்து எங்களுக்கு எப்படி சொல்றேன்னா அந்த 5000 தலைக்கிட்டு மற்றும் களிமட்பட்டி கிராம இருக்கும் 2 ஊருக்குமே வந்து சுமூகமான முறையில கொடுங்க, நாங்க வேற எதுவும் கேட்கல, அவங்க மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் தான் கேட்கறாங்க பேசணும். சரி காலையில கொடுத்துடலாம் அப்படின்னு நேற்று காலையில 10 மணிக்கு காவல்துறை வந்து பஞ்சாயத்து தலைவர் பாண்டி சூர்யா பாண்டியன் அவங்க வந்து காவல்துறை போன் பண்ணி நீங்க பேசுறீங்க எசுகிறாஜ தேவரா இப்படி யாரும் வந்து எது பண்ணுங்க அவங்க கூப்பிட வேண்டாம் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு கடைசியா கொடுத்தாங்க. மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டுக்கு எங்களுடைய இந்த காலத்திலேயே இருந்தா இன்னும் பாரம்பரியமா இந்த பிள்ளைங்க எல்லாம் வரும்போது இந்த மஞ்சள் துண்டு அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட போறாங்க, எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த வருங்கால சந்ததிக்கும் உங்க வருங்கால இளைஞர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களே வந்து நாங்களே போராடி வாங்குறோம். இந்த மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டுக்கு நாங்க போராடி வாங்குறோம். அவங்களுக்கு இந்த பாரம்பரியத்தை கொண்டு வரணும். நாங்களே கேட்டா நாங்க நிரந்தரமா இதை வந்து ஒரு முடிவு எடுக்கணும். இது வந்து சுமார் ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி அங்க உள்ள இருப்புடி மாறி போய் ஃபைல் இருக்கு. எப்படி தூக்கிட்டு வரணும், எந்தெந்த ஊர்காரங்களை எப்படி முறைப்படுத்தணும் அங்க ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல வந்து இப்போ உள்ள அரசு அதிகாரி ஊசியடா சப்போர்ட் பண்ணி முடிக்காத அதை வந்து ஃபைலை ஓபன் பண்ணாண்டா நாங்க சொல்றதை கேளுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க சார். அந்த ஃபைல் படி நடத்துங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு கோயில் அங்க உள்ள ஆபீசர் கோயில் இருப்பாங்களா பரம்பரை அவங்களை மிரட்டி பொதுமக்களையும் மிரட்டுறாங்க. காவல்துறையும் ஒரு சில வேலை பார்க்கறாங்க. ஆமா, பழைய ரெக்கார்டு படி நடந்து இது பண்ணா எந்த பிரச்சனையும் வராது, சுமூகமா திருவிழா போயிட்டே இருப்போம். இந்த இப்ப இருக்குமூடி மக்களும் சரி கிராம மக்களும் சரி சுமூகமா இருந்தாங்க. இதுல ஒரு சில வெளியூர்ல இருந்து வராங்க, அந்த ஒரு நாட்டாம சம்பந்தமே நாம வந்து கலெக்டரேட்ல போய் பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி இது பண்ண போய் பிரச்சனையை பெருசாகிறது பிரச்சனைக்கு காரணமே தான். அதனால மற்ற மாதிரி பிரச்சனை 2 ஊருக்கும் அங்க உள்ள பழைய பெரியாருல என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க கரெக்டான முறையில நடந்துக்கிறோம் அப்படிங்க. வந்து அந்த ஊர் ஒரு சிலர் வந்திருப்பாங்களா, அவங்க வந்து நீங்க என்ன இன்னும் இதுவாவே இருக்க போறீங்களா சொல்ல போயிட்டான். அவங்க ஒரு சிலர் அதுலயும் ஒரு சிலர் மட்டும்தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய அந்த ஊர்ல பழைய மக்கள்கள் வயதானவங்க இருப்பாங்க, முக்கியமானவங்க இல்ல நடைமுறை என்னவோ அதைத்தான் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க வந்து வாங்க கத்தலை காட்சி அழைக்கங்க வந்து கூப்பிட்டு வாங்க நம்ம சாமி முடிஞ்சுருப்பாங்க. அதுல ஒரு சிலர் வந்து இந்த பிரச்சனையை தூண்டி விடுறதா அவங்கதான். அப்புறம் பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து சங்கரன் கோயில்ல இருந்து வந்து அன்னைக்கு கலெக்டர்ல சொல்றாரு ஒருத்தர், இவர் சங்கரன் கோயில் நாட்டாம, இவர் அந்த ஊர் நாட்டாம, இந்த ஊர் நாட்டாமங்க, அவங்க எல்லாம் இங்க இருக்கு வரணும். சாமியை முடிஞ்சு வந்து தான் சாமி. இது ராஜபாளையத்துக்காரங்க வந்து 18 பட்டிக்காரங்க வந்து பஞ்சாயத்து ஒண்ணுமே இல்ல. அவங்க 18 பட்டிக்காரங்க வந்து மனு கொடுக்கறதுல ஒண்ணுமே இல்ல. நாங்க அந்த மாதிரி யாரும் போய் கூப்பிடல. நாங்க வந்து சிங்களா தான் நாங்க வந்து வன்முறை தூண்டு நினைக்கிறேன். ஆனா அவங்க வந்து அவங்களுடைய மேற்பார்வையில் வந்து வன்முறை தூண்டி எப்படி திருவிழா நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. என்ன சொல்லிருந்தா அப்பயே அந்த போலீஸ் வந்து ஏன் இந்த 18 பட்டிக்காரங்க கூப்பிட்டு வரீங்க, அப்பயே அவரை கண்டிச்சிருந்தா எல்லாமே சொல்லி வருங்காலங்களில் இது போன்ற ஏற்படாமல் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் அறநிலையத்துறையும் சேர்ந்து இந்த மாசம் நடந்தது மாதிரி வருங்காலம் நடக்காமல் இருந்து அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பல என்னது அவங்களுக்குள்ள உரிமை, அவங்களுக்கு என்ன உரிமை, நத்தன்பட்டிக்காரங்களுக்கு என்ன உரிமை, முறைப்படி என்னென்ன செய்யணுமோ அதை வந்து இந்த அறநிலையத்துறையும் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 3 மாசத்துக்குள்ள பேச ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ள பேசி முடிச்சு நிர்வாகத்துக்கு
முடிவு பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம். நத்தத்துப்பட்டி பொதுமக்கள் சார்பாகவும் ஊர் நாட்டாமை சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம்.